தெரியலங்கண்ணா, இது ரொம்ப ஒரு டைசி கேள்விங்கண்ணா. அதாவது நிதிஷ்குமார் அவருடைய காலகட்டத்தில் பீகார் வளர்ந்துருக்குன்னா வளர்ந்துருக்கு, அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரோடு முதல்ல இருந்ததை விட அதிகமாக இருக்கு, ஹாஸ்பிட்டல் அதிகமாக இருக்கு, ஸ்கூல்ல டிராப் அவுட் ரேட் குறைஞ்சிருக்கு, அதிக பேர் இன்னைக்கு கிராஜுவேட்ஸா மாறி இருக்கிறாங்க, எம்ப்ளாயபிலிட்டி அதிகமாக இருக்கு, இல்லையுமே சொல்லிங்கண்ணா. பட் எப்பொழுதுமே நாம் உன்னை புரிந்து கொள்ள வேண்டும், தமிழ்நாடு வளர்ந்திருந்தாலும் ஏன் தமிழ்நாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கு போறாங்க? அப்ப தமிழ்நாடு வளரலின்னு அர்த்தமா? அதேதான் சொல்றேன். அதனால மக்கள் எப்பொழுதும் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா போகத்தான் செய்வாங்க, அதை நம்ம தடுக்க முடியாது. இப்ப பீகார்ல எனக்கு 400 ரூபாய் 500 ரூபாய் தினக்கூலி கொடுக்குறாங்க, தமிழகத்துல 800 ரூபாய் கொடுக்குறாங்க, வர்றதுக்கு ஆளுக்கு இருக்காங்க. அதனால அது ஒரு பேராமீட்டரா கருத முடியாதுன்னா, தமிழ்நாட்டுல இருக்கே நல்லா இருக்க இருந்தும் சான் பிரான்சிஸ்கோ எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் வேலை கிடைக்குது, நான் சான் பிரான்சிஸ்கோ போவேன் நிறைய பேர் போறாங்க. அதனால என்னை பொறுத்தவரை பீகார் வளர்ந்திருக்கா? கண்டிப்பா வளர்ந்திருக்கு. தமிழ்நாடு அளவுக்கு வளர்ந்திருக்கா? கண்டிப்பா வளரல, மாற்று கருத்து இல்லை. அதனால் பொறுத்திருப்போம். அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த மக்கள் அந்தந்த அரசியல் கட்சிகள் அவர்களுடைய வேலை அது. அதனால் நிச்சயமாக வருகின்ற காலத்துல இந்தியாவில் மக்கள் எங்கேயும் போகக்கூடாது அப்படிங்கறதும் தவறு. மக்கள் போவாங்க. தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் பெங்களூர்ல இருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள் சென்னையில சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கிறத விட தமிழ்நாட்டு இளைஞர்கள் பெங்களூர்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அதிகமா இருக்காங்க. இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக், இது ஒரு டேட்டா. கோயம்புத்தூர்ல மட்டுமே 1 லட்சத்துக்கு மேற்பட்டவங்க இன்னைக்கு பெங்களூர்ல இருக்காங்க. இது ஒரு டேட்டா, அதிகாரப்பூர்வமான டேட்டா. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தமிழ்நாட்டுல சென்னையில சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்கிறத விட பெங்களூர்ல அதிகமா இருக்காங்க. அதுக்காக தமிழ்நாடு வளரவில்லை என்கிற அர்த்தம் கிடையாது. சீனியர் பொசிஷன் பெங்களூர்ல, தமிழ்நாட்டில் சீனியர் சாஃப்ட்வேர் பொசிஷன் இல்ல. ப்ராஜெக்ட் மேனேஜர் அதிகமா பெங்களூர்ல தான் அங்க போறாங்க. அதனால் நேரடியாக பேசுவது சரியா இருக்காதுங்கன்னா, ஆனாலும் உங்க கருத்தை ஏத்துக்கிறேன். பீகார் இன்னும் வேகமாக விரைவாக வளர வேண்டும் என்பது எல்லோருடைய ஆசை. விளையாட்டுத்துறை சம்பந்தமா சொல்லுங்க சார். அயன்மேன் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, தமிழ்நாடுடைய சொல்லுங்க சார். ஸ்போர்ட்ஸ் தமிழ்நாடு விளையாட்டை பொறுத்தவரை எப்பொழுதும் சிறந்த ஒரு மாநிலம் தான், எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு அயன்மேனை பொறுத்தவரை அது கோவால தான் இருக்கு, அதிகாரப்பூர்வமாக இந்தியாவில் ஒரே இடத்துல அது நடத்தப்படுகிறது. என்னுடைய ஆசை தமிழகத்திலும் நடத்தப்பட வேண்டும் என்கின்ற ஆசை. காரணம் நம்மகிட்ட போஸ்ட் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா 62 நாட்டில இருந்து வந்திருந்தாங்க. 1400 பேர் பங்கேற்றாலும் கூட 350 பேர் ஃபாரினர்ஸ் வந்திருந்தாங்க. அதனால தமிழ்நாடு அரசும் முயற்சி எடுத்து இது போன்ற நிறைய ஈவெண்ட்டை கொண்டு வரணும். ஒன்று தமிழ்நாட்டு மக்களுக்கு அது ஒரு பெரிய பிராண்டு, கோவாக்கு எப்படி பிராண்டு கிடைச்சிருக்கோ அது ஒன்றுங்கண்ணா. இரண்டாவது, என்னை பொறுத்தவரை அரசியல் வந்த பிறகு என்னுடைய ஃபிட்னஸ் கொஞ்சம் போயிடுச்சுங்கண்ணா கடந்த 5 ஆண்டுகள்ல. இப்போ நான் ஃபுல்லா ஃபிட்டா இருக்கேன்னு நான் சொல்ல மாட்டேன்னா, இது ஒரு முயற்சி, முதல் படி. இந்த அயன்மேன் மூலமாக ஃபிட் ஆகணும், நாம் இன்னும் உடலை தயார்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக இதுல பங்கேற்று இருக்கேன். இன்னும் அடுத்த 1 ஆண்டு முடியும் பொழுது ஃபுல் அயன்மேன் போகணும். ஃபுல் அயன்மேன்னா இன்னைக்கு 2 கிலோமீட்டர் கடல்ல நீந்துறது 4 கிலோமீட்டரா நீந்தணும். 90 கிலோமீட்டர் சைக்கிளிங், 180 கிலோமீட்டர் சைக்கிளிங் பண்ணணும். 21 கிலோமீட்டர் என்பது 42 கிலோமீட்டரா மாறணும். என்னுடைய ஆசை அடுத்த கட்டம் அதுக்கு போகணும். இந்தியாவில் ஃபுல் அயன்மேன் இல்ல, ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்காவில் இருக்கு. சோ எனக்கு ஒரு இலக்கு. அதே போல தனிப்பட்ட முறையில் நேற்று ஒருத்தர் சொன்னார், உங்களை பார்த்தேன் நானும் ஓட ஆரம்பிச்சிட்டேன்னா, இன்னைக்கு 200 மீட்டர் தான் ஓடினார். சந்தோஷம். இன்னைக்கு 200 மீட்டர் ஓடுங்க, நாளைக்கு 300 ஓடுங்க. நான் என்னுடைய ஃபிட்னஸை திரும்ப கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கேன். அது ஒரு பெரிய சாதனை இல்லைன்னா, தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் இன்னும் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அயன்மேனை பொறுத்தவரை எனக்கு ரொம்ப தெரிந்த ஒரு நண்பர் காவல்துறையில் இருக்காங்க, பேர் நான் சொல்ல விரும்பல. அயன்மேனை 6 மணி நேரத்தில் முடிச்சிருக்காரு. அதெல்லாம் பெரிய விஷயம். அந்த அளவுக்கு உடம்பு ஒரு 6 மணி நேரத்தில் முடிக்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயங்கன்னா, எத்தனையோ பிளைட்ல தமிழ்நாட்டு நம்முடைய பசங்களை பார்த்த 7 மணி நேரம், 8 மணி நேரம், 7.5 மணி நேரம், அத்தனை பேர் அவங்கள தொடர்ந்து இந்த பயிற்சியில் இருக்கிறாங்க. அதனால நிறைய மனிதர்கள் இதுல சாதிக்கணும். இது ஒரு விதமான ஒரு இதுதாங்க, இது ஒரு என்டியூரன்ஸ் ஸ்போர்ட், அவ்வளவுதான். இது ஃபாஸ்ட் ஸ்போர்ட் கிடையாது, என்டியூரன்ஸ். 8 மணி நேரம் உங்க பாடி தாங்குதான்னு பாக்குறீங்க, 8 மணி நேரம் உங்க உடம்பு தாங்குதா அப்படிங்கறதுக்காகத்தான் இது விளையாட்டு. அதனால என்னுடைய அன்பான வேண்டுகோள், நான் ரொம்ப நாள் கழிச்சு இதெல்லாம் செய்யணும்னு நான் ஆரம்பிச்சிருக்கேன். நீங்களும் ஒரு ஃபிட்னஸ்ல ஏதோ ஒரு இடத்துல ஆரம்பிங்க, சின்னதா ஆரம்பிங்க, பெருசா ஆரம்பிங்க, ஃபிட்டா உடம்பு வச்சுக்கங்க. குறிப்பா பத்திரிகை நண்பர்கள் எல்லாத்தோட உங்களுக்கு இது பொருந்தும். ஏன்னா எலக்ட்ரானிக் இதுலயே இருக்கீங்க, அதிகமா உங்களுக்கு தான் உடல் ரொம்ப கெடும். அதிகமா எனர்ஜியோட இருக்கீங்க, வேவ்ஸோட இருக்கீங்க, இன்டென்சிவான இடத்துல இருக்கிறீங்க, அந்த லைட் எல்லாம் ரொம்ப கெடுதல். ஆனா பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் உங்களுடைய உடம்புக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து, பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். பெரிய சாதனைகள் இல்லைன்னா நிறைய பேர் சாதனை பண்ணியிருக்காங்க. என்னுடைய ஆரம்ப முயற்சி, நான் ஃபுல் அயன்மேன் முடிக்கும் பொழுது ரொம்ப பெருமைப்படுவாங்கன்னா, அதுக்கு இன்னும் நான் ஒரு ஆண்டு முழுவதும் பயிற்சி எடுக்கணும். என்னுடைய ஆசை அடுத்த ஆண்டு முடியும் பொழுது ஃபுல் அயன்மேன். இன்னைக்கு இந்தியாவில் ஃபுல் அயன்மேன் இல்லை, கோவால பாதி அயன்மேன் தான் இருக்கு, 70.3. அதற்கான பயிற்சியில் ஈடுபடுறேன். அதிமுக பாஜக கூட்டணியில புதிய கட்சிகள் 7 மாதமாகி இன்னும் சேரவே கிடையாது. எப்படி சார் நீங்க இவ்வளவு பிரச்சனைகள் நடுவுல வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆனா இன்னும் எலெக்ஷன் சூடே பிடிக்கல. ஏன்னா இப்பதான் நவம்பர்ல இருக்கும், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இருக்கு. அதனால பொறுத்துடுங்க. இன்னும் மக்கள் இன்னும் தேர்தலுக்கு தயாராகல. இப்பதான் சார் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு.
அதனால டிசம்பர் ஜனவரியை பொறுத்தவரை தேர்தல் ஜுரம் ஆரம்பிக்கும். அன்னைக்கு எல்லாமே சரியான கோணத்துல விழும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த வேர்ல்டு கப் பாத்தீங்கன்னா இந்தியா எல்லா மேட்சும் ஜெயிச்சோம், நான் ஃபைனல் தோத்தோம். ஆனா ஃபைனல்ல யாரு ஜெயிக்கிறாங்கிறது முக்கியம். நான் சொல்றது மென்ஸ் வேர்ல்டு கப் தான். ஆனா உமன்ஸ் வேர்ல்டு கப் பாத்தீங்கன்னா 2 மேட்ச் தோத்தாங்க, வெளியே போற நிலைமையில் இருந்தாங்க, ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்க, ஃபைனல் ஜெயிச்சிட்டாங்க. அதனால் அரசியல் ஆட்டத்தை பொறுத்தவரை ஃபைனல்ல ஜெயிக்கணும், அது ரொம்ப முக்கியம். செமிஃபைனல், குவார்டர் ஃபைனலும் முக்கியம் தான். அதனால ஃபைனலுக்கு நம்முடைய என்டிஏ கூட்டணி தயாராகி கொண்டிருப்பதாக நான் பார்க்கின்றேன். அது நவம்பர் டிசம்பர்ல சரியான இலக்கை நோக்கி புதிய கட்சிகள் எல்லோரும் வருவார்கள் நம்புகின்றேன். காலம் வரும் வரை பொறுத்திருப்போம், காத்திருப்போம். தாவேக கூட்டணியில இழுக்கிறதுக்காக பேச்சுவார்த்தை அதிமுக நடத்திட்டு இருக்கிறதா சொல்றாங்க. எனக்கு தெரியாதுன்னா, நான் அதிமுக கட்சியை சார்ந்தவன் இல்லை. நான் அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்ல முடியாது. நான் தாவேகா கட்சியில் இல்லை, அவங்க என்ன பேசுறாங்கன்னு சொல்ல முடியாது. நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கேன். அதனால நான் ஏற்கனவே சொன்னது போல நவம்பர் டிசம்பர் வரை பொறுத்திருப்போம், காலம் எல்லாம் நான் கட்சி தலைவர் இல்லைங்கன்னா, நான் கூட்டணி பொறுப்பாளர் இல்லைங்கன்னா, நான் எப்பாடி இங்கே சுத்திக்கிட்டதோ 2 வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அதனால கூட்டணியை பற்றி நான் பேசுவது சரியா இருக்காது. ஆனா டிஆர் பாலு அவர்கள் விசாரணைக்கு ஆஜராகவில்லை. கோர்ட்டில் அவங்க லாயர் சொன்ன கருத்து உடம்பு சரியில்லை. ஆனா டிஆர் பாலு அவர்கள் விமான நிலையத்தில் கொஞ்ச நேரத்தில் நான் பார்த்தேன். 2:30 மணிக்கு விமான நிலையத்துக்கு வந்தாரு, சிரிச்சுட்டு போயிட்டு இருந்தார். உடம்பு சரியில்லாத மாதிரி எனக்கு தெரியல. அப்புறம் அடுத்த நாள் காலைல பேப்பரை பார்த்தேன், டிஆர் பாலு அவர்கள் கோர்ட் நடக்கும் பொழுது சென்னையில இங்கே போராட்டம் பண்ணிட்டு இருந்தாருன்னு போட்டோ வேற போட்டிருந்தீங்க. எஸ்ஐஆரை எதிர்த்து டிஆர் பாலு போட்டோ போட்டாருங்க. அதனால அடுத்த முறை நான் ஜட்ஜு முன்னாடி கேட்கலான்னு இருக்கேன், ஐயா உங்களை ஏமாத்திட்டாங்க. பேப்பரை பாருங்க, போராட்டம் பண்றாரு. அன்னைக்கு பிளைட்டை பாருங்க, நானே 2 மணிக்கு ஒரு ஏர்போர்ட்ல பார்த்தேன், டெல்லிக்கு ஏதோ பிளைட் ஏறிட்டு இருந்தாரு. ஆனால் டிஆர் பாலு அவர்களை பொறுத்தவரை இன்னைக்கு குறுக்கு விசாரணை நான் செய்வதற்கு நீதிபதி அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் நிச்சயமாக அடுத்த விசாரணை டேட்டுக்கு வருவாருன்னு நான் நம்புறோம். அன்னைக்கு அவரிடம் கேள்விகள் கேட்பதற்கு நான் தயாராக இருக்கேன், கேள்விகள் வச்சிருக்கேன். கேட்ட பிறகு பத்திரிகை நண்பர்களுக்கு நான் ஷேர் பண்றேன் என்ன கேள்விகள் கேட்டோம்னு. அவர் என்ன பதில் சொன்னாருன்னு உங்களுக்கு தெரியும். விவசாய விளைநிலங்கள் வழியா எரிவாயு குழாய் பதிக்கிறாங்க. நம்ம ஏரியாவில் பெரிய பிரச்சனைங்கன்னா எல்லா முயற்சிகளும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ரோடு கீழே கொண்டு போகணும், ஏற்கனவே போட்டிருக்கக்கூடிய இது முன்னாடி தான் போடணும், புதுசா ஒண்ணு போகக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம பகுதியில் ரியல் எஸ்டேட் ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா, விலை ரொம்ப அதிகமாயிடுச்சு, குறிப்பா கொங்கு பகுதியில். அதனால எந்த விவசாயியுமே அரசு கொடுக்கக்கூடிய விலைக்கு அவங்க தயாரா இல்லை. அதுக்குள்ள பைப்பை போட்டு 25 வருஷம் 30 வருஷம் கான்ட்ராக்ட் போட்டு ரைட் ஆஃப் யூஸ் ஆரோக்கியம் கொடுக்கறதுக்கு எந்த விவசாயம் தயாரா இல்லை. இன்னைக்கு நம்ம பகுதி தொழில் பகுதியாக மாறுது. சில இடத்துல பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஏத்துக்கிட்டாங்க, சில இடத்துல வந்து அதனுடைய இன்க்ளினேஷனை மாத்தி ரோடு பக்கத்துல கொண்டு வருவதற்கு. ஏன்னா பல இடத்துல பிரச்சனை நடக்கிறதுனால கேஸ் பை கேஸா நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கோம்னா, எங்களால் என்ன முயற்சி எல்லாம் செய்ய முடியுமோ விவசாய பெருமக்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றோம். ஏன்னா கொங்கு பகுதியில் இது ரொம்ப பெக்யூலியரான ஒரு ப்ராப்ளம். ரியல் எஸ்டேட் விலை ஏறிடுச்சு, அரசு கொடுக்கக்கூடிய பணம் ரொம்ப குறைவா இருக்கு. ஆனால் விவசாயிகள் தயாரா இல்லை, அதையும் நம்ம ஏற்றுக்கணும். இன்னைக்கு விவசாயிகளுக்கு இந்த பகுதியில வருமானமே லேண்ட் விலை ஏறினதுக்கு அப்புறம் தான் அவங்க ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வருமானத்தை பாக்குறாங்க, அதையும் நம்ம மதிக்கணும். அதனால பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து அவர்களோட நாங்கள் துணை நிற்போம். சுல்தான்பேட்டை பகுதியில் போராடிய விவசாயிகள் சாலை முறையில் ஈடுபட்டாங்க, தென்னை மரங்கள் பட்டு போச்சு, குருமைகள் வந்துருச்சு. அதுல போராடிய விவசாயிகள் மேல வழக்கு பதிவு பண்றாங்க. 2 பிரிவுல பணி செய்ய விடாமல் தடுத்து, அப்புறம் சாலை முறையில் ஈடுபட்டு விவசாயிகள் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. இதுக்கு எல்லாம் இது நம்ம ஜி.கே. நாகராஜன் இருக்கிறாங்க, அவர் சம்பந்தமான விஷயத்துக்குள்ள இறங்கி இருக்கிறாங்கன்னா அது தவறுதான். ஆனா போராடிய விவசாயிகள் மீது பதிவு செய்த வழக்க முதல்ல வாபஸ் வாங்கணும். இது வந்து எப்பொழுதுமே இது வந்து நம்ம குண்டாஸ் திருவண்ணாமலையிலிருந்து பாக்குறோம். அதனால இந்த அரசை பொறுத்தவரை விவசாயிகள் மீது ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மை இருக்கு. முதல்ல வழக்க வாபஸ் வாங்கணும். ஏன்னா பஸ்ஸை உடைச்சாங்களா, எரிச்சாங்களா, ஒன்றும் பண்ண நியாயமான எல்லாம் கேட்டாங்க. மருந்து கடையில தரமான மருந்து கொடுக்கல, தவறான இது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதா ஒரு போராட்டம். அவங்க மீது நடவடிக்கை எடுங்க. இதையெல்லாம் அரசு செய்யணும். நான் ஏற்கனவே அண்ணனுடைய கேள்விக்கு சொன்ன பதில் கொஞ்சம் லாங் டர்மா சொன்னாங்கன்னா, இது எதுவுமே செய்யாம விவசாயிகள் மீது வழக்கு போடுவது சரியில்லை. சார் நீங்க சொல்றீங்க, ஆனா மத்திய அரசாங்கம் விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா திட்டங்களையும் இங்க கடைமடையில் இருக்கிற விவசாயிகளுக்கு போய் வர்றதில்லை. பிஜேபி சார்பா ஒரு நிமிஷம், பிஜேபி சார்பா போராட்டம் ஆர்ப்பாட்டம் எங்களால என்ன முடியுமோ ரெப்ரசன்டேஷன் பிஎம் கிசான்ல கட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. 47 லட்சம் இருந்த தமிழ்நாடு விவசாயிகள் இன்னைக்கு பிஎம் கிசான்ல 20 லட்சத்துக்கு வந்துட்டாங்க. பாதி காணும். ஏன்னா எல்லா மாநிலமும் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க, தமிழ்நாடு மட்டும் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அது உங்களுக்கு தெரியும், கணக்கு என்பது மாநில அரசு மட்டும்தான் கொடுக்கணும். விவசாயம் என்பது மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய விஷயம். தலைகீழா போராடியாச்சு. ஒரு ஆப்ஷன், நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன? நேரடியா பிரதமரே தமிழ்நாட்டை பொறுத்தவரை விவசாயத்தை கண்ட்ரோல் எடுத்து பண்றதுதான். அது தவறு. அரசியலமைப்பு சட்டத்தில் உரிமை இல்லை, மாநில அரசு தான் செய்யணும். அதனால எங்களை பொறுத்தவரை குறிப்பாக நம்முடைய ஆட்சியில
அவ்வளவு திட்டங்கள் இந்தியா முழுவதும் விவசாயிகள் பயன்பெற்றிருக்கின்றார்கள். தமிழகம் மட்டுமே அந்த அளவுக்கு பயன்பெறலைன்னா முக்கிய காரணம் ஆட்சியாளர்கள் தான். கடந்த 5 ஆண்டுகள்ல அவ்வளவு திட்டம் கொண்டு வந்தும் தமிழ்நாட்டுக்குள்ள என்டர் ஆயிருந்து போக மாட்டேங்குது. உள்ள பேசுறாங்க விவசாயம் அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் AIF 6000 கோடி ஒதுக்கி இருக்காங்க, 2000 கோடி தான் செலவு பண்ணிருக்காங்க. 4000 கோடி செலவே பண்ணல. மற்ற மாநிலங்கள் செலவு பண்ணிட்டு பணம் கேட்கிறாங்க. அதனால விவசாயத்திற்கு முன்னுரிமை அரசு கொடுக்கணும். ஜேடி அக்ரிகல்ச்சர் விவசாயத்துக்கு கூடிய அதிகாரிகளை விவசாய வேலையை மட்டுமே செய்வதற்கு பயன்படுத்தணும். அது செஞ்சாங்கன்னா பல நல்லது நடக்கும். நாங்களும் காத்திருக்கோம். ஆதவ அர்ஜுனாவை திமுக தான் தாவேக அனுப்பியிருக்காங்க அவரோட மச்சான் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி விஜய் வந்து திமுக தாவேக இடையே தான் போட்டின்னு அடிக்கடி சொல்றாரு. இதுக்குள்ள அப்படி யார் சொல்றாங்கன்னா மச்சான் சொல்றாரு. ஆதவ அர்ஜுனா திமுக தான் தாவேக அனுப்பியிருக்காங்க. சார்லஸ் ஆனா அந்த குடும்ப பஞ்சாயத்துக்குள்ள நான் போக விரும்பலீங்கன்னா, ஏன்னா ஒருவர் என்று புதுச்சேரியில் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள், ஒருவர் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனக்கு தெரியல, அவங்க ஈக்குவேஷன் எல்லாம் தெரியலீங்கன்னா அதுக்குள்ள நான் போக விரும்பல. அதனால என்னை பொறுத்தவரை நான் எப்பொழுதுமே அரசியலை பொறுத்தவரை ஒரு கன்சிஸ்டன்சி சித்தாந்தத்தை பார்க்கக்கூடிய ஆள். இன்னைக்கு இங்க, நாளைக்கு இங்க, நாளைக்கு இங்க, அடுத்த நாள் இங்க அப்படி தொடர்ந்து பேசுறாங்க அப்படின்னா அவங்க பேச்சுல எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். அதனால இன்னைக்கு பொறுத்திருந்து பார்ப்போம். யார் நல்லது செய்யறோம்னு யாரோ சொல்றாங்க, பொறுத்திருந்து பார்ப்போம். நடக்கிறது நடக்கட்டும். பட் குடும்ப பஞ்சாயத்துக்குள்ள நான் போக விரும்புகிறேன். என்டிஏ ஸ்ட்ராங்கா இருக்கா சொல்றீங்க தமிழ்நாட்டில். ஆனால் என்டிஆர் அலையன்ஸ் அதுக்குரிய பிரைமரி பார்ட்டி ஏடிஎம்கே வந்து டிசால்வ் ஆகிட்டு இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனைகள் இருக்கு. அதுக்கு கூட்டணி எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கா? ஆனா நான் தான் சொன்னேன், ஃபைனல் ஜெயிக்கிறோன்னே, கப்பு முக்கிய கோபாலுங்கிற மாதிரி ஃபைனல் ஜெயிக்கணும். லீக்ல ஜெயிச்சா தான் ஃபைனல் போக முடியும். லீக் மேட்ச்ல ஜெயிச்சுட்டு தான் இருக்கும். அதனால ஏற்கனவே நான் பதில் சொல்லியிருக்கேன்னா கொஞ்சம் பொறுத்திருப்போம். நவம்பர், டிசம்பர் 2 எல்லாம் சரியா வரும். நன்றி.